வணக்கம் நண்பர்களே, நான் மணிகண்டன். திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு மகிழ்ச்சியான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூர்லேருந்து பெங்களூருக்கு நிறைய பேர் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரயில்கள் குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. இப்போது ஓணம் பண்டிகை வர இருக்கிறதுனால 5 வாரங்களுக்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. போத்தனூர் வழியாக கோயம்புத்தூர்லேருந்து போக முடியாது, போத்தனூர்லேருந்து நிச்சயமாக போகலாம். ட்ரெயின் நம்பர் 06147 அப்படிங்கிற நம்பரில் எர்ணாகுளத்தில் இருந்து எஸ்எம்விடி பெங்களூர் வரைக்கும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. ஆகஸ்ட் மாதம் 9, 16, 23, 30 மற்றும் செப்டம்பர் 6 ஆகிய 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் நள்ளிரவு 11:10 இரவு 11:10 எர்ணாகுளத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அங்கிருந்து ஆலுவா, திருச்சூர், பாலக்காடு, போத்தனூர் வழியாக திருப்பூர், ஈரோடு, சேலம் போய் சேலத்திலிருந்து குப்பம், பங்காருப்பேட்டு வழியாக எஸ்எம்விடி பெங்களூருக்கு மறுநாள் நண்பகல் 12:45 மணிக்கு போய் சேரும் அப்படின்னு அறிவிப்பு இருக்கிறது. அதே மாதிரி ரிட்டர்ன் டைரக்ஷனில் ட்ரெயின் நம்பர் 06148 அப்படிங்கிற நம்பரில் எஸ்எம்விடி பெங்களூர்லேருந்து எர்ணாகுளம் வரைக்கும் இந்த ரயிலானது 10, 17, 24, 31 ஆகஸ்ட் மற்றும் 7 செப்டம்பர் ஆகிய 5 திங்கட்கிழமைகளிலையும் இயக்கப்பட இருக்கிறது. மாலை 4 மணிக்கு பெங்களூர்லேருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் அதிகாலை 5:45 மணிக்கு இந்த ரயிலானது எர்ணாகுளத்தை வந்தடையும். இதில் செகண்ட் ஏசி பெட்டி 2 இருக்குது, தேர்ட் ஏசி பெட்டி 3 இருக்குது, தேர்ட் ஏசி எக்கனாமி பெட்டி இந்த ட்ரெயினில் 7 பெட்டி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். ஜென்ரல் கிளாஸ் பெட்டி அப்போ இல்லையா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஜென்ரல் கிளாஸில் 4 பெட்டிகள் இருக்கிறது. அதே மாதிரி 4 ஸ்லீப்பர் வகையிலான பெட்டிகளும் இருக்கிறது. ஆக நள்ளிரவு எர்ணாகுளத்திலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது காலை நேரத்தில் நிச்சயமாக போத்தனூரை கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது. ஆக உதய் எக்ஸ்பிரஸுக்கு முன்னாடியே இந்த ட்ரெயினை பிடிச்சோம் அப்படின்னா திங்கட்கிழமைகளில் நம்ம ஈஸியாக பயணிப்பதற்கான ஒரு எளிய வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைத்திருக்கிறது. இந்த ரயிலானது ஓணம் பண்டிகையை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 வாரங்களுக்கு மட்டுமே இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது. அதே மாதிரி திங்கக்கிழமைகளில் மாலையில் 4 மணிக்கு அப்புறம் பெங்களூர்லேருந்து புறப்படுறதுனால அங்கேருந்து சேலம் வர்றதுக்கும், ஈரோடு வர்றதுக்கும், திருப்பூர், போத்தனூர் வர்றதுக்கும் ஒரு நல்ல கனெக்டிங் அப்படிங்கிறது இருக்கிறது. அதே மாதிரி கோயம்புத்தூர்லேருந்து கேரளா செல்பவர்களுக்குமே இது ஒரு நல்ல இணைப்பாக இருக்கிறது. 5 வாரங்களுக்கு இந்த சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கிட்டு நமக்கு தேவையான மாற்று ஏற்பாடுகளை இந்த ரயிலுக்காக செஞ்சுக்கலாம். ஏன்னா நம்ம உதய் எக்ஸ்பிரஸுக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை, வந்தே பாரத் ட்ரெயினுக்காக காத்திருக்க வேண்டியது இல்லை. கோயம்புத்தூர்லேருந்து ஏற்கனவே பெங்களூருக்கு ட்ரெயின் கம்மியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த ரயிலையும் நிச்சயமாக நம்மால் பயன்படுத்தி கொள்ள முடியும். இது ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதியில் இருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது. இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.